அன்னைக்கு ஏத்துக்கிட்டார்ல, அப்ப ஏத்துக்கிட்டீங்களா நீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து முருகரை வந்து கண்ணனை வந்து சீமான் வஞ்சிட்டாரு. சரி ஏத்துக்கிட்டார்ல, அப்ப ஏத்துக்கிட்டியா? இல்ல இப்ப ஏத்துக்கிட்டாரு, அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாரு, அப்ப ஏத்துக்கிட்டு. எப்ப நீ ஏத்துக்கிட்ட? எப்பவுமே ஏத்துக்கிட மாட்டேன். அவர் மதத்தை எதிர்க்கிறாரு, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாரு. ஆனா எனக்கான வழிபாடு, எங்களுடைய முப்பாட்டன்கள், எமது குலதெய்வ வழிபாடு, நாட்டார் வழிபாடு எப்போது அவர் குறை சொன்னதே கிடையாது. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். நம்முடைய முருகன் இன்டர்வியூல இன்னைக்கு ஒரு அரசியல் பிரபலத்தை கேள்வி கேட்டு சொல்ல பண்ண போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். பிரபலம் யாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குதா? சீமான் தம்பிகளில் ஒருவர், லட்சக்கணக்கான சீமான் தம்பிகள் ஒருவர், மாநில கொள்கை பரப்பு செயலாளராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாரு அண்ணன் ஆக்கோ தங்கவேல் அவர்கள். இதுல ஒரு புதிய விஷயம் என்னன்னா, அவர் எழுத்தாளராகவும் பயணமிச்சுக்கிட்டு இருக்காரு. எழுத்தாளருக்கு சிறப்பு வணக்கம். எழுத்தாளர் அறிமுகப்படுத்தின தம்பிக்கு முதலாக வணக்கம். சரி, எழுத்தாளர் புத்தகம் விரைவில் வர எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் தாண்டி திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளோட நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதும் கூட்டணி இல்லை அப்படின்னு மேடையில பேசிடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இல்ல பிஜேபி ஒருவேளை ராமேஸ்வரத்துல தனியாருன்னா நாங்க திமுகவுக்கு அந்த இடத்துல பின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறது. இது என்னையா ஒரு கொள்கை அப்படின்ட்டு பிஜேபிக்காரன் கேட்கறான். இல்ல பிஜேபிக்காரருக்காக நம்ம பதில் சொல்ல, மக்களுக்கே அது ஒரு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இந்த அரசியல் வெட்டி பேச்சு மூலமாக நம்ம முருகன் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடியது என்னன்னா, அது வந்து ஒரு அண்ணன் வந்து தெளிவா சொன்ன, ஒரு கூட்டணியே இல்லை, திமுகவோட கூட்டணி என்பது அவருடைய பேரம் பேசி அவருடைய சீட்டு வாங்கி ஒரு தொகுதியை கேட்டு அப்படி இல்லை. இது வந்து மத்திய அரசுக்கு மோடி நின்றால் ஒரு எதிர்ப்பு அலை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது சீமான் அண்ணன் செந்தமிழ் சீமான் என்ன சொல்றாரு, நான் வந்து திமுக ஆதரவு கொடுக்குன்னு சொல்றாருல. இப்ப திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? திமுக நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? திமுக ஏத்துதான் செஞ்சது இல்லையே. நான் நிக்க போறேன், இதே அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது போல, மோடி நின்றால் செந்தமிழன் நான் வந்து நானே நிறைய களத்தை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்வதை போல ஸ்டாலினான்னு சொல்ல முடியல. மோடி நின்னா நான் நிக்கிறேன்னு ஸ்டாலினான்னு சொல்ல முடியலையே. ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் இல்லையா? அதான் அவர் சொல்லட்டுங்க. அவர் சொல்லலையா அப்புறமா அதை வாங்க ஆதரிக்க போறது இல்லை. அதாவது அவர் நின்னா தான் ஆதரிக்க போறோம். நீங்க ஸ்டாலின் நின்னாருன்னா நம்ம நிக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு எதுக்குன்னா, எல்லாரும் சொல்வதை போல மோடியை தோற்கடிக்கணும், சரி வாங்க தோற்கடிப்போம் அப்படின்னு ஒரு கருத்திலோட ஒன்று இணைதான். ஆனா மோடி நிற்கிற போது நான் நிக்கிறேன் இது வரைக்கும் ஸ்டாலின் அறிவிக்கல. அப்ப தேவையில்லை, ஆதரிக்க வேண்டிய தேவையில்லையா? இதுதான் ஒரு போக்கு. இது ஒரு அரசியல் சரியானதுதான். ஏன்னா இவ என்ன பண்ணுவானா, நல்லா பாருங்க, இதே சங்கி இல்லைன்னா திராவிட என்ன பண்ணுவானா, 200 ஊப்பி என்ன பண்ணுவானா, இப்ப மோடி நிற்கிறாரு, அண்ணன் செந்தமிழன் சீமான் எதிர்த்து நிற்கிறாரு. இப்ப திமுக என்ன பண்ணுவான் தெரியுமா, மோடியை ஆதரிச்சு மோடியை ஜெயிப்பதற்காக எதிர்ப்பு வாக்குகளை இவர் பக்கம் வாங்கி மோடியை ஜெயிக்க வச்சுட்டாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுவான். அப்படியா? அப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அப்போ ஒரு போக்கு, நான் ஸ்டாலின் எதிர்த்து நிக்கட்டும், நான் ஆதரிக்கிறேன், அந்த ஆதரவை அதே ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நான் கட்டாயம் நிற்பேன்னு சொன்னாரா? சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியாது, நிக்க போறது இல்ல. ஆனால் அண்ணன் உறுதியாக இருக்கிறார், அதிலே நாங்க தெளிவாக இருக்கிறோம். சரி, நீங்க எனக்கு ரொம்ப நாளா தமிழக அரசியல் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த மாதிரியே பேசி தமிழகத்துல இல்லாத ஒரு கட்சியை வேரூன்றி காலூன்றி நிக்க வச்சிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல இப்ப இந்த மோடி எதிர்ப்புன்னு மட்டும் இல்ல, நீங்க வந்து திமுக ஊப்பிட்ட கேட்க கேள்விய நாம் தமிழர் பிள்ளைகிட்ட கேட்கீங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதானே. அது உங்களுடைய பார்வை, உங்க பார்வையில மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தம்பி. உங்க பார்வையில அவருடைய திட்டங்களை நீங்க எதிர்த்த ஒரு திட்டத்துல அடுத்த 5 வருஷத்துல மாத்திருக்கீங்களா நிலைப்பாட? எதுல மாத்திருக்கோம்? இது வரைக்கும் இல்ல தம்பி. அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெளிவா திரும்ப திரும்ப கொள்கைகளையோ கோட்பாடுகளிலேயோ எந்த வெளிப்பாடும் கிடையாது. ஒரு தடவை புகழ்றீங்க, அடுத்த வாட்டி பெரியார எதிர்க்கிறீங்க. நீங்க உடனே திகாரவங்களை 50 பேர் கூடி திட்ட உடனே பெரியார் அப்படி சொல்லல. இல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, வழிகாட்டின்னு சொல்லி பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு எனக்கு 1000 உடன்பாடு இருக்கு. ஏன்னா பெரியார் மீது நான் விமர்சனம் வைப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது படித்த சற்பட்டத்தை விட ரொம்ப இன உணர்வு பெரிதுன்னு சொல்லி பெரியார் ஒரு இடத்துல சொல்றாரு. இனமானம் என்பது தன்மானத்தை விட பெரிது என்கிறார். நம்ம அந்த இடத்துல போட்டுறோம். தன்மானம் வந்து தன்மானத்தை விட இனமானம் பெரிது, அது படித்து பட்டம் பெற்ற சற்பட்டத்தை விட பெரிது என்கிறது அவரே சொல்றாரு. அப்ப அதை ஏற்கிறோம். அதே இடத்துல தமிழர் என்ற இனமானத்திற்கு பெரியார் நிக்க வேண்டாம்னு சொல்லி விமர்சனம் பண்றோம். இல்ல, நீங்க கட்சி தொடங்குற ஆரம்ப காலகட்டங்கள்ல
நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தம்பிகளும் சீமானும் இதை பேசியதே கிடையாது. எது யார் பேசி இதுல இந்த பெரியாருடைய இப்ப நீங்க பேசுற நிலைப்பாட்டை பேசியது கிடையாது. பழைய வீடியோஸ இன்னைக்கும் பார்த்து பாருங்க, அதுல எல்லாமே பெரியாருக்கு நீங்க விழா எடுத்திருக்கீங்க. சரி, பெரியார் தந்தை இந்த வர பெரியார் மட்டும் இல்ல படிச்சிருக்கவே மாட்டேன் தம்பி அப்படி எல்லாம் பேசுனது சீமான் தம்பிகள் தான், சமானம் தான். கடந்த மாதம் ஆனா பிஜேபி இப்போ உங்களுக்கு அங்க தேர்தலில் ஜெயிச்சு ஓரளவு கணிசமா வர்றான்னு தெரிஞ்ச உடனே பிஜேபி சொல்ற திட்டத்துக்கு அப்படியே நீங்க ஒத்துவுதுறீங்க இப்படிங்கிறது தான் திராவிட கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. பிஜேபி ஜெயிக்கிறா என்கிற பார்வை திமுகவுக்கு வேணா பயத்தை அச்சுறுத்தல் உண்டு பண்ணலாம். நாம் தமிழருக்கு ஒரு துளி அது வந்து வெற்றியாவுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தமிழருக்கு துளியே கிடையாது வெற்றி துளி. அவங்களோட கூட்டணி தான் இருக்கிறீங்க. யாருடைய கூட்டணி? பிஜேபியோட கூட்டணி. பிஜேபி கூட்டணியோட நீங்க சொல்லலாம். ஊடகம் உங்களை மாதிரி ஊடகம் இந்த யூடியூப் அவங்க இருக்காங்க, இவன் சொல்லுவாங்க என் மக்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு தெரியும். இப்ப நீங்க வரத பாருங்க, வருது ஜனவரி மாசத்துல தமிழ்நாட்டுல வந்து அயோத்தியில கோயில் ராமர் கோயில் திறக்க விழா. அதுக்காக தமிழ்நாட்டுல அதே ஜனவரி மாதத்துல தைப்பொங்கல் விழா நம்ம நடத்துவோம். அந்த விழாவை திசை திருப்பதுக்காக என்ன பண்றான்னா, இந்தியா முழுமைக்கும் கோயில் அயோத்தியில ராமர் கோயில் திறப்ப அன்று இங்க 2வது தீபாவளியாக, அதாவது இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து வீடுகளில் விளக்கேற்றி குதூகலமாக கொண்டாடுங்கிறத வன்மையா எதிர்க்கிறத நாம் தான் எதிர்க்கிறோம். அதை ஏற்கல. ஏன்னா தமிழ்நாட்டுல எனது நிலத்துல தைப்பொங்கல் என்று தமிழர் விழா கொண்டாடுற நேரத்துல அதை திசை திருப்பதற்காக மத்திய அரசு ராஜாண்டா கொண்டார். இப்படி கருத்தியல் ரீதியாக நாங்கள் மோதி நிற்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பாரதிய ஜனதா திமுக அப்படி பார்க்க கூடாது. நாங்க ஒரு திட்டத்தை வந்தா திட்டத்தை மக்களுக்கானதா ஆதரிப்போம், இல்லைன்னா எதிர்ப்போம். ஆனால் ஒருபோது கொள்கை சமரசம் என்பது திமுகவுடையோ பாரதிய ஜனதாவோட ஒரு காலத்திலையும் கொள்கை சமரசமே கிடையாது. அதுல வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்ல கொள்கை சமரசம் இல்லைங்கிறீங்க. கட்சி தொடங்கின ஆரம்ப காலகட்டத்துல முருக கடவுளை பத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெளிவா பேசுனீங்க. கட்சி தொடங்கின காலத்துலயே. ஆமா, நல்லா பாருங்க. அப்ப நீங்க தவறா பார்த்திருக்கீங்க. கட்சி தொடங்குற பொழுதே, கட்சி தொடங்க மட்டும் இல்ல, தீகா மேடைகளிலே செந்தமிழன் சீமான் வந்து என் பாட்ட முப்பாட்ட முருகன் பேசியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கவா? எப்போ திமுக மேடைகள்லயே என் பாட்ட முப்பாட்ட என் பாட்ட கருப்பசாமி கோயில போய் சாராயம் குடிப்பான் இப்படியே பேசிருக்காரு. கோயம்புத்தூர்ல அண்ணன் பேசும்போது அந்த மேடை கீழே நான் உட்கார்ந்துருக்கிறேன் 96 வாக்குல. அப்போதே அந்த அப்பந்தான் நம்ம ஈர்க்கப்படுறோம். எங்க சொல்லமாட்ட சாமிகளுக்கு நாங்க சாமி ஆடிட்டு வேட்டைக்கு போயிட்டு சாராயம் குடிச்சிட்டு கல்லு குடிப்போம்டா, இது எங்க உரிமை அப்படின்னு. எப்போ தீகா மேடையில பெரியாருடைய பிறந்தநாள் விழாவில் 96 அப்ப கட்சி தொடங்கப்படல. அவர் மதத்தை எதிர்க்கிறாரு, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாரு. ஆனா எனக்கான வழிபாடு எங்களுடைய முப்பாட்டன்கள், எமது குலதெய்வ வழிபாடு, நாட்டார்தை வழிபாடு எப்போது அவர் குறை சொன்னதே கிடையாது. இப்போது நிலைப்பாட்டில் இருக்காரு. முருகரை எந்த இடத்துல விமர்சனம் பண்ணாரு? முருகனுடைய வேலை பத்தி விமர்சனம் பண்றாரு. சரி, ஒரு கட்டத்துக்கு மேல முருகனுடைய வேலை இவரே தூக்கி போறாரு. அவருடைய பையனுடைய அந்த மொட்டை போடுறது, காது குத்துறது எல்லாம் முருக கடவுளுக்கு போய் வழிபடுறாரு. ஒரு இடத்துல மாயவனை திட்டுறாரு, திருப்பி மாயவனை எங்களுடைய இறைவன் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க அப்புறம் இந்திரனை திட்டுறாரு, திருப்பி இந்திரனுடைய இறைவன்கிறாரு. தம்பி ஒரு விஷயத்த பாருங்க, நான் எங்க அப்பா வந்து திட்டுறதும் விமர்சனம் வைக்கிறது ஏற்கிறதும் அது ஒரு கருத்தியாவே நீங்க பாருங்க. பார்ப்பனன் புராண கதியாசகத்தின்படி ஒரு கதையை கட்டுக்கதை எடுக்கிறான். அந்த கட்டுக்கதை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா இல்லையா? விமர்சனம் யாருக்கும் அதை சொல்லுங்க. முத நீங்க முருகரை திட்டுறாரு, முருகர் போலிலேயே நீங்க முருகர் கோட்பாட்டுக்குள்ளே போறீங்க. நான் முருகர் கோட்பாட்டை திட்டல, முருகர் கோட்பாட்டை அண்ணன் விமர்சனம் பண்ணல. முருகர் மீது வடிவமைக்கப்பட்ட இந்த புராண இதிகாச கதைகள் இருக்காருங்க, அந்த கதைகளை இப்ப இல்ல எப்பவும் விமர்சனம் பண்ணிட்டே இருப்போம். நான் பண்ணுவேன், எங்க அண்ணன் பண்ணுவாரு. அவன் சொல்றது போல மாயவன் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் அரை நிர்வாணத்தோட இருந்தாரு, அது விமர்சனம் பண்ணத்தான் செய்தோம். அது அந்த கதையை நான் ஏற்கல. அந்த கதையை சொல்றது பார்ப்பனம் சொல்றது, புராண இதிகாசம் சொல்றது, அதை விமர்சனம் பண்றோம். கண்ணனை விமர்சனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணனை அப்போது மாயப்பாட்டன்கிறார், இப்போது மாயப்பாட்டன். ஆனா அந்த கண்ணனை வந்து பிடிச்சு ஈவ்டீசிங்களை உள்ள போடணும்னு சொல்லி சொன்னதுதான் உண்மைதானே? உண்மைதான். அப்ப அந்த கதையை சொன்னது யாரு? அது கதை என்ன கேட்கறேன் என்னங்க, கண்ணனை ஆடை நிர்வாணத்தோடு பெண்களை வந்து கையை தூக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கதை எழுதுனால நீங்க கேள்வி கேட்கணும். எப்படிதான் நீ வந்து கண்ணனை வந்து எப்படி கதை எழுத சொல்லி நீ புராண இதிகாச கதை எழுதின பாப்பான்ட்ட கேட்டுக்கணும். அந்த கதை விமர்சனம் பண்ற என்ன கேட்கக்கூடாது. அந்த கதை விமர்சனம் பண்ணுவோம். ஆனா பாட்டை என்னது பாட்டேன், அவனை உருமுகப்படுத்தியது தவறு. அவரை வந்து 1000 பெண்களோடு இல்ல 1030,000 பசுக்களை வைத்திருந்தவர். அப்படி திருத்திருந்தா நான் சரியா பேசியிருப்பேன். இன்று வரலாறு நமக்கு கற்பித்திருக்கிறது. அன்று முருகரே அதே போலதான், முருகரே இது மாதிரி 2 பொண்டாட்டி என்று பல்வேறு கதைகள் கட்டும் போது விமர்சனம் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ நாங்க அப்படி அது ஒரு கருத்தியா பாக்குறோம். வேல் என்பது அறிவியலுடைய வரியா, அறிவியலுடைய அறிவு அப்படின்னு ஒரு அறிவுல இருக்கு அதுக்குள்ள. அது போலதான் எப்பவுமே ஒரு நமக்கு என்ன கற்பிக்கப்படுகிறதோ அதுல இருந்து நம்ம வந்து விமர்சனங்கள் எழுப்புவதோ கேள்வி எழுப்புவதோ அது கேள்வி விமர்சனமா மாறுவது இயல்பானது. நமக்கு புரிதல் வருகிறது சரியா இருக்கு. இப்ப நீங்க நான் புரிதல் வர்றதுல ஒரு கேள்வி கேட்கிறேன்.
நீங்க முருகரை இன்று இல்லைன்னா கண்ணனை இன்று அண்ணன் சீமான் விமர்சனம் பண்றாரு, அதனால சரியில்லைங்க, ரைட் ஏற்கிறோம். அன்னைக்கு ஏத்துக்கிட்டார்ல, அப்ப ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து முருகரை வந்து கண்ணனை வந்து சீமான் வஞ்சிட்டாரு, சரி ஏத்துக்கிட்டார்ல, அப்ப ஏத்துக்கிட்டியா? இல்ல இப்ப ஏத்துக்கிட்டாரு, அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாரு அப்ப ஏத்துக்கிட்டு. எப்ப நீ ஏத்துக்கிட்ட? எப்பவுமே ஏத்துக்கிட மாட்டேன். விமர்சனம் பண்ணும்போது ஏத்துக்கிட மாட்டான், ஆதரிக்கிற போது ஏத்துக்கிட மாட்டான். அவனுக்கு நான் பத்தி கவலைப்பட போறதே இல்லை. இல்ல உண்மையிலே சரியான கொண்டவன் அன்னைக்கு வந்து முருகனையோ கிருஷ்ணன் விமர்சனம் பண்ணாரு, இன்னைக்கு ஏத்துக்கிட்டாரு, அப்ப சரியான ஆள் அப்படின்னு வா. இல்ல இன்று இவர் ஏத்துக்கிட்டாரு, அது தப்பு, அன்னைக்கு எதிர்த்து பேசினார், அதான் சரி, அதனால அவர் ஏத்திருந்த அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்றதுக்கு எவனும் இல்ல. இல்ல இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த திராவிட கழகத்துக்கும் நாம் தமிழருக்கும் இந்த இடத்துலதான் ஒரு கருத்தியல் மோதல் வந்து வந்துகிட்டே இருக்கு, ஆக்கப்பூர்வமானது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து முதல்ல வந்து பெரியாருடைய மேடைகள்ல பேசும்போது சரி எல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தமிழகத்துல இந்தியா இந்து என்று சொல்லக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அவங்க தங்களுடைய வாக்கு வங்கிய இந்த மாதிரி பேசினா செதஞ்சிரும் அப்படின்னு நாம் தமிழ் உணர்ந்ததுக்கு பிறகா உடனே அவங்க எங்களை முப்பாட்டன் அப்படின்னு கொண்டு வராரு. இது பார்ப்பனர்களுக்கு அடிவருடித்தனம் தான் வேலை. இதுதான் அவங்களோட தொடர்ச்சியாக. தம்பி நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், பல நூறு இடம் அண்ணன் பேசிட்டாரு. கடந்த புராண இதிகாச கதைகளை இந்த கடவுளை கோட்பாடு பண்ணி விமர்சனம் பண்ணும் போது கூட இந்துங்கிற வார்த்தை எப்போதும் அவர் ஏத்ததில்லை. இந்து என்பதே வில்லியம் சோல்ஸ் என்கிற வெள்ளைக்காரன் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட புனைப்பேரு, அதை தொங்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்க. நமக்கு தெய்வான நமக்கு நடுகள் வழிபாடு, முன்னோர் தெய்வ வழிபாடு, நாட்டார் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த பல்வேறு அடையாளத்தோடு இருக்கும். இந்த வழிபாட்டை போட்டு கொலைப்படக்கூடாது. மதம் என்பது எப்போதும் என்னை வந்து திணிக்க முடியாது. நாங்கள் வந்து வழிபாட்டோட எமது இறை வழிபாட்டோட இருந்தவங்க தான். ஆனா இதுக்காக வாக்கு வாங்கி இதுக்காக அதை ஒருபோதும் நினைக்க போறது இல்லை. அந்த பிள்ளைலாம் வந்து வேற மாதிரி அரசியல் போயிருக்கலாம். நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல ராவணை என் பாட்ட முப்பாட்டுன்னு சொன்ன கடவுள் உண்டா யாராவது? ஏன் சொல்றோம்? அப்ப பெருவாரியான இந்துக்கள் எதிர்த்தவங்க தானே. ராவணன் யாராவது ஏத்துக்கொண்டவங்களா? நரகாசுரரை ஏத்துக்கொண்டவங்களா? ஏன் எமது முப்பாட்டுன்னு சொல்றோம்? அப்படி அந்த இந்துக்கள் ஓட்டெல்லாம் தேவையே இல்லை. அந்த இந்துக்கள் ஓட்டு அந்த இந்துக்களுக்கும் சேர்த்துதான் அவன் இந்துவல்ல, அவனை இந்துக்களுக்கு புரியதான் அந்த வழிபாட்டை நாங்க இந்த வீரத்தமிழர் முன்னணி என்று கடவுள் வழிபாட்டை பாட்டன் முருகன் முப்பாட்டன் மாயன் என்று சொல்லுகிறதுமா, அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும். அந்த புரிதல் அவர்களுக்கு தவறானது என்று நிரூபிப்பதற்காக தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு தொடங்கப்பட்டது பிஜேபியினுடைய வேலையை மறைமுகமாக செய்வதற்குத்தான் அப்படிங்கிறது தான் நேரடி குற்றச்சாட்டு. யாரிடமிருந்து முடிச்சிடுறேன். யாரிடமிருந்து பாருங்க, தமிழகத்துல இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், தமிழகத்துல இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகள், இடதுசாரிகள் வலதுசாரிகள் மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் இதே விஷயத்த வைக்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வீரத்தமிழர் முன்னணிக்கு கூட்டங்கள் அதிகமா போட்டீங்க. இந்த விமர்சனங்கள்லாம் வந்த உடனே பயந்துகிட்டு கூட்டத்தை போடுறது இல்ல அது தவறு. இது ஒரு வாழ்க்கை அரசியலை நோக்கி நகர்ற மனப்பான்மை. நீங்க கேள்வி மேல கேள்வி அடிக்க கூடாது. நீங்க சொல்ல வலதுசாரி இடதுசாரிலாம் இருக்காங்கல்ல, இந்த தமிழ்நாட்டை கடந்து நேரம் நீங்க கல்கத்தா போங்க. அவங்க ஆயுத பூஜையே அந்த தசரா விழாவையே பெரிய அளவு கொண்டாடப்படுவதே அந்த வலதுசாரி இடதுசாரிகள் தான் கொண்டாடுவாங்க. கம்யூனிஸ்டுகள் அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருப்பான். எப்போதும் தன் நிலம் சார்ந்து, தன் மக்கள் சார்ந்து, தன் மக்களின் பண்பாடு வளம் சார்ந்துதான் ஒரு சரியான அமைப்பு, சரியான தலைவன் கட்டமைக்கப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதுதான் உண்மை. சரிதானா? ஏன் நான் என் பாட்டை முருக ராவண இவங்களை எடுத்த நாங்க ஏன் ராமனை என் பாட்டம் ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல மாட்டோம்? சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டோம். என் பெருத்த அடையாளமா தானே உருவாக்கியிருக்கான். எமக்கு தெரியும் எது எடுக்கணும் எது ஏற்கக்கூடாது. நீங்க வந்து வீரத்தமிழர் முன்னணி கடந்த காலத்தில் இப்போ எந்த குறைந்த அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நீங்க பாருங்க, நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டங்களே குறைவாக இருக்கு. காரணம் என்ன? இப்ப கட்டமைப்பு வேலை நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இலக்கு என்னன்னா, நாம் வாக்கு சதவீதத்தை கூட்டணும், கிளைகளை கட்டமைக்கணும், பொறுப்பாளர்களை நிற்கணும், வருகிற தேர்தலை எதிர்கொள்ளணும். அதுக்கான வலிமையான கட்டமைப்பு வேலை நடக்கிறதுனால நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டங்களே பெருவாரியா நடக்கல. உறுப்பினர் சேர்க்கை முகாம் அந்த மாதிரி தான் நடக்கு. நீங்க வீரத்தமிழர் முன்னில நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அது சரியா நடக்கும். இந்த அடுத்த தைப்பூசம் வரும்போது தை மாதம் பாருங்க, தைப்பூசம் நடக்கும். அது வழக்கமா வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். அது அதே போல மாயவனுக்கு வணக்கம் செலுத்துறது, முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்த தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துல நடக்காமலாம் இல்லையே. ஆனா இது வந்து நீங்க எப்படி பாக்கிறீங்க? ஆனா வலதுசாரி இடதுசாரி அமைப்பில் எப்படி பாக்குறாங்கன்னா, மிரளதான் நம்மளை பார்த்து. ஒரு சாரா RSS மற்றும் மதவாத கூட்டத்தை நாம்தல் பக்கம் தமிழர் வழிபாட்டோடு இணைக்கிறது பெருமையா உள்ளது. ஆனா வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சரியான திட்டம் தான் தங்கள், அதனால சரியா போய்கிட்டு இருக்காங்க, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அவங்க மறைமுகமா நமக்கு சொல்றாங்க. ஆனா வெளியே பேச முடியாது அவங்களால. ஏன்னா இது வந்து ஆக சிறந்தது. நானே முதல்ல நீங்க எடுத்துக்காட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் தமிழ் கட்சி தொடங்கும் போது வந்து
இது இப்படியான உருவகத்தோட தொடங்கல. அதை நீங்க அதனால கேள்வியோட புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு ஒரு இன அழிப்பு, எவனும் கேள்வி கேட்கல. ஒரு வெகு கொண்டு வந்த கோபம் ஒரு பொது தளத்துல எல்லாரையும் கேள்வி கேட்டோம். அரச பயங்கரவாதத்தை நம்மளை அடித்தொழிக்கிற அரசை உலகத்தை கேள்வி கேட்கறதுக்காண்டி முதல்ல கூடிய கூட்டம். அப்போ படிப்படியா கொடுத்தோம். அந்த இடத்தில் கூட எமது முப்பாட்டன் முருகன் கடவுள்னா கூட போங்கன்னு வெறுத்து நாங்களே வெளியே வந்திருக்கோம். ஏன்னா அத்தனுடைய கொடூரத்தை, கொண்டொழித்த கொடூரத்தை எந்த கடவுளும் தடுக்க முடியல, அரசாங்கம் தடுக்க முடியல, அரசு அதிகாரி தடுக்க முடியல. இத்தனை அழிவுகளுக்கு பின்னால் நமக்கு கடவுள் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எனக்கே நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கோம். நம்ம அங்கிருந்த வார்த்தெடுக்கப்பட்டவங்க. அப்போ எங்க பக்குவப்படைதோம்னா அப்படியே வர வர உங்களுக்கு ஒரு தொடர் வண்டி எப்படின்னா கிளம்பிய உடனேயே நமக்கு நமக்கு என்ன இருக்கும்னா நம்ம போற இடம் மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம இப்ப போய் தென்காட்சி சேருவோம். ஆனா போற வழியில தான் நம்ம போற ஒவ்வொரு துறையத்தையும் பார்ப்போம். திருச்சியை பார்க்க வேண்டியிருக்கும், மதுரையை பார்க்க வேண்டியிருக்கும், ராஜபாளையத்தை பார்க்க வேண்டியிருக்கும், அங்க நடக்க சிக்கலை பார்க்க வேண்டியிருக்கும். அங்க இருந்து நம்ம மணலை மாறும். நமக்கு தென்காட்சி தான் இலக்கு, அங்கதான் போறோம். ஆனா இடையில இதுல சந்திக்கிற மாதிரிதான் நாம ஆட்சி அதிகாரத்துக்கு போய் ஆகணும். தமிழருக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். நம்ம கண் முன்னால் நம்ம இனம் கொந்தளிக்கப்பட்டு விட்டது. இதற்கு ஒரு அதிகாரம் வேணும்னு இலக்கு அதுவாக இருந்தது. ஆனால் பயணிக்க போதுதான் இந்த இலக்கு அடைவதற்கு இதெல்லாம் கடந்தால் தான் அடைய முடியும். நேரடியாக உடனே போய் தக்குன்னு குதிச்சிட முடியாது. அப்ப என்னன்னா வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. தமிழருக்கு தேசிய வழிபாடு. அப்படி வழிபாடுனா என்ன இருக்கும்? தொல்காப்பியம் நமக்கு கற்பித்திருக்கிறது, புறநானூறு நமக்கு கற்பித்திருக்கிறது, நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ தொல்காப்பியம் என்ன சொல்லுது? ஐவகை நிலங்களை சொல்கிறது, ஐவரை கடவுள்களை சொல்கிறது, அவருடைய பண்பாட்டை சொல்கிறது. அப்ப இதை தவிர்த்து எப்படி ஒரு தேசியத்தை அடைய முடியும்? இது RSS எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். பெரியார் இயக்க மேடைகள்ல பேச்சாளரா இருந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தனியா ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறார். அந்த இயக்கத்துக்கு நாம் தமிழர் இயக்கம் வைக்கிறாரு. பின்னால அது கட்சியா வளருது. வளர்ந்ததுக்கு பிறகா அந்த கட்சியை எப்படி வழிநடத்துறது, எல்லா பக்கத்தினுடைய ஓட் பேங்கும் தனக்கு தேவை, வாக்கு அரசியல் முக்கியம்ங்கிறத முடிவு பண்றாரு 2016 தேர்தலுக்கு பிறகு. அதற்கு பிறகா சரி நீ இந்துவா இருக்கியா, உனக்கு நான் வேற ஒரு ரூட் போடுறேன், நீ ராமனை கொண்டாடுறியா, அவன் அவனுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எது எது இருக்கோ அதுக்கு மாற்றா ஒரு விஷயத்த பேசி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடி இந்த கட்சியை வளர்க்கிறார் அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க வாக்குதான் அவருக்கு இலக்கு, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இவர்கள் இத்தனை ஆண்டு கால செய்த அரசியலா போல செய்ய முடியாமல் இல்லை, செஞ்சிருக்க முடியும். நாங்கள் வந்த உடனே கார் வாங்கி கொடுப்போம், பைக் வாங்கி கொடுப்போம், வீடுகளுக்கு அது கொடுப்போம். எந்த தேர்தல் அறிக்கையும் இல்லை. நீங்க நல்லா பாருங்க, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகி இருந்தாரு. என்ன செஞ்சார் நினைக்கிய? அவர் எதிர்கட்சி ஆகிற வரைக்கும் அவர் மீது ஒரு வழக்கு கூட கிடையாது. ஒரே ஒரு வழக்கு ஜெயலலிதாவை கை நீட்டி பேசியதான். மக்கள் பிரச்சனைக்கான வழக்கல்ல. நான் எதுக்காக சொல்ல, இந்த மக்கள் எந்த மக்களோட நான் பயணிக்கிறேன் என்று சொல்ல வரேன். விஜயகாந்த குறிப்பிட்டு மதிப்பிடலை. அவர் உடல்நல குறைவா இருக்காரு, அவர் பூரண நலமடையணும், திரும்பி வரணும் எதிர்பார்க்கிறோம். ஆனா அரசியல் ரீதியாக அவர் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் சரியாக நின்றிருந்தாரா? ஆனா எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பெருங்கூட்டத்தை வச்சிருந்தாரு. சட்டமன்றத்தில் கூட அவர் மக்களுக்காக பேசி போராடல. ஜெயலலிதாவே தனி மனித நாக்கு ஏன் சொல்ல வரேன்னா, இது போல என் மக்களிடத்துல வாக்கு வாங்குறது மிக 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 எளிதா வாங்கி விட முடியும். என் மக்களோட ஏதோ கூட்டணி வைக்கி என்னத்தையோ பேசி ஏதோ ஒன்று செஞ்சு எதனாலும் செஞ்சிருக்க முடியும். நீங்க பாருங்க, இத்தனை ஆட்சி காலத்துல வந்த நடிகர்கள்லாம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வாங்கிட்டு அப்படி எப்படி காணாம இருப்பான். நெப்போலியன் எங்க போனாரு? வெளிநாட்டுல இருக்காரு. கருணாஸ் எங்க இருக்காரு? அவர் வெளிநாட்டுக்கு போறது. எதுக்கு தம்பி இந்த அரசியல்? என்ன வாணிங்க நீங்க? எத்தனை இடங்கள்ல பாக்கியராஜ், பிரபு, ஐயா சிவாஜி கணேசன், எத்தனை பேரும் வந்தாங்க. எம்எல்ஏ நீங்க ஐயா நெப்போலியன் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை நமக்கு இருந்தது தெரியுமா? இல்ல அதைத்தான் திமுக தலைவரும் சொன்னாரு. எங்களை எதிர்த்தவங்க எல்லாம் வாழ்நாளோட இறுதியில சரணடைகிற ஒரே இடம் எங்ககிட்ட தான் இல்ல அப்படிங்கிறத இப்போ 10 நாளைக்கு முன்னாடிதான் நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி அவருடைய தலைவர் பேசினார்ல. அதுக்கு முன்னகிட்டு எங்க அண்ணன் சொல்லிட்டான், இதுவரைக்கும் திமுக சரியான ஆம்பளை பார்க்கவில்லை, சரியான ஆளை பார்க்கல. இப்பதான் ஒருத்தனை சரியா பார்த்துக்கிட்டு இருக்கிய, ராமநாதத்துக்காரன் காட்டான பார்த்துக்கிட்டு இருக்கிய, இப்பதான் சரியா பாக்கி. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது போன்று நெப்போலியன் போல, கருணாஸ் போல, இன்னும் பிற தலைவர்கள்லாம் நிறைய இருக்காங்க, எம்பி எம்எல்ஏ ஆனவங்க. அது போல எங்க அண்ணன் அப்படி நிக்கல. என்ன பண்ணிட்டான்? தனியா நிக்கான். இத்தனை பெரிய கட்டமைப்போட ஏதோ ஒண்ணு சொல்லி ஏதோ ஓட்டுவாங்க. ஓட்டு போட்டா போடலன்னா போ. ஆனா எதுக்கு இறை வழிபாட தொட வேண்டியிருக்கு? எனக்கு வழிகாட்டி எமது முன்னோர்கள் கொடுத்தது. நீங்க சீமான் சொன்னது புதுசா ஒண்ணு சொல்லிடல. நீங்க விமர்சனம் பண்ணது என்னது? அது அடித்தட்டு மக்களுடைய கோபம், கடவுள் மீது கோபம் எனக்கு வந்தது, எல்லாருக்கும் இருக்கும். நீங்க பார்ப்பான ஐயரே கடவுளை திட்டுவாங்க, உங்களுக்கு தெரியாது. கஷ்ட காலத்துல உனக்கு போய் நான் தொண்டு செய்தேன, எனக்கு நல்ல ஜாவா, இப்படித்தான் திட்டுவான். அது போல எங்களுக்கு கோபம், இனத்தில் நான் அடிமையா இருக்கேன்,
என்னை அடிமையை ஏன் படைச்ச, என் அடிமையை நீ ஏன் ரசிக்கிற, எனக்கு மேலோன் கீழோன் என்கிற பேதம் எப்படி இருக்குன்னு கேள்வி. அதுதான் கோபம், அந்த அடிப்படையான கோபம். ஆனால் நியாயமாக பார்க்கும்போது எனக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, எமக்கு வரலாறு இருக்கிறது, எமக்கு ஒரு தொன்மை இருக்கிறது. எமது முன்னோர்கள் மதமாக இல்லை, அவங்க சரியாக ஒரு தொல்காப்பிய காலம் தொட்டு இன்று வரை நமக்கான வழிபாடு ஒன்று வகுத்து வச்சிருக்காங்க. அதை தேடி போகும்போது தான் ஆகா அப்படின்னு சரி வந்துப்படுது. நீங்க உடனே தேடி போறதுல சிக்கலை. 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாம் வந்தது. இப்போ 2000 வருஷத்துக்குள்ளதான் கிறிஸ்தவம் வந்தது. மரச்சக்கு இன்னைக்கு திரும்புறது போல் அவன் தாய் மதத்தை திரும்பு அப்படின்னு சீமான் பேசிடுறாரு. அது அப்படி சொல்லவே இல்லை. நீங்க என்ன ஆகுதுன்னா பாத்தீங்களா, நான் அன்னைக்கே சொன்னேன் பிஜேபி டீம் இப்ப நான் சொல்றாரு. இப்போ அண்ணன் சீமான் சொன்னது கண்டு இல்லையா, சொந்த கருத்தை ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. மரச்செக்குக்கு என்னைக்கு திரும்பி வாங்குறத கருத்து அப்படின்னா, நீங்க ஏன் பயந்து இடத்துக்கு ஓடுதீங்க? எதுக்கு இந்து மதம் உங்களை அடிமைப்படுத்துச்சு? சரி, எதுக்கு இஸ்லாம் தேடி ஓடணும்? இந்து மதம் உங்களை அடிமைப்படுத்துச்சு, கீழ்நிலைப்படுத்துச்சு. எதுக்கு கிறிஸ்தவத்துக்கு போனோம்? எதிர்த்து நில்லு, எதிர்த்து எனக்கான மதம் போராடு, சாவு, உரிமையை பெறுவோம். இதுக்கு பயந்துகிட்டு அடிமையா இருக்கு. நான் இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ குறை சொல்லல, ஆனா ஏன் நிக்க முடியல? எனக்கானதுன்னு தெரியுதுல்ல, அதே வழிபாட்டோட நிற்போம். நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது, இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது அறிவார்ந்த தளத்துறங்க. சரி, பார்ப்பானனுக்கு பயந்து பார்ப்பான் என்னை அடிமைப்படுத்துறாங்கன்னு தெரிந்தேன்னா அது நேரில். ஒருவேளை எனக்கு நான் அந்த மதத்தோடைய தத்துவம் பிடிச்சிருக்கு, நான் வரவேற்கிறேன். இஸ்லாம் மதம் தத்துவம் சரியா இருக்கு, இப்போ அறிவியல் இருக்குது, போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவ மதம் படிக்க வைக்க கொடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்து மதத்துல அசிங்கங்கள் இருக்கு, வெளியே போக பிரச்சனை இல்லை. ஆனா ஆரியர் பார்ப்பனர்கள் என்னை கோயிலுக்குள்ள விடல, என்னை தீண்டாமை பாக்குறாங்க, என்ன தெருவில் நடமாட விடல. இந்த காரணத்தை மட்டும் சொல்ல, அது இன்னைக்கு இருக்கு, அதை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம். சரிதானா? இப்போ நீங்க சொன்ன இஸ்லாம் மதம் நீங்க சொன்ன அந்த பார்ப்பனர்களுடைய குற்றச்சாட்டால மாறப்படல. இது வரலாறு, இது யாரும் மாற்ற முடியாது. அங்கிருந்து இங்க நம்மளை கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு உயிரச்சத்துலதான் மதம் மாறினாங்க. வந்தவர் யார் இல்ல, விஜயநகர பேரரசு கூட்டத்தில் வந்தவங்க, அங்கிருந்து அரபு தேசத்துல இருந்து வாள் எடுத்து வந்தவங்க. வரும்போது மதத்தையும் வாளையும் கையில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதை நீங்க நேரடியா ஏன் பேச மறுக்கிறீங்க? இல்ல, அது நிச்சயமா வாக்கு அரசியலுக்காக நீங்க பேச மறுப்பதன் அவசியம். நீங்க சொல்வதை போல இந்த மண்ணில் அப்படியான மாற்றத்தை விட இங்க என்ன நடந்ததுன்னா, ஏன் நீங்க பல்லரா இருந்து நான் பாயா போயிட்டனால எனக்கு இதெல்லாம் நீங்க டைமிங்கா பேசலாம். நீங்க கேட்கறது எப்படின்னா, நாங்க ரைமிங் டைக்கு பேசுற மாதிரி நீங்க போற போக்குல சொல்லிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற கட்டாயம் நீங்க அப்படி மாத்தாருன்னு எல்லாத்தையும் மாத்திருக்கணும். இஸ்லாமியர் வாளோட வந்தாருல, ஏன் எல்லாருமே மாறல? விருப்பப்பட்டவன் மாறினா உயிர் தம்பி கையில வாள் இருந்தது, அவன் நினைச்சிருந்தா எல்லாத்தையும் உடனடியா மாத்திருக்க முடியும். இருக்கிற கோயில உள்ள தரமட்டமாக்கிட்டு அவன் மசூதியில் கட்டிருக்க முடியும். வெள்ளக்காரங்க வந்திருக்க போது அவன் நினைச்சிருந்தா எல்லாத்தையும் ஆங்கிலம் படிக்க வச்சிருக்க முடியும், எல்லாத்தையும் சர்ச்சையாக்கி இருக்க முடியும். அவங்க கையில துப்பாக்கி இருந்தது. அடிமைப்படுத்துறவனுக்கு அவன் மதத்தை நம்மள்ட்ட கட்டாயப்படுத்தி, அவனுக்கு அடிமைதான் நம்ம அடிமை. அவனுக்கு சேவை செய்யறோம், அவன்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட அவன் மதத்தை நீ மாறி நம்ம கட்டாயப்படுத்தல. அது எங்கேயும் நம்ம பார்க்க முடியல. அப்படி பார்த்துருந்தா இன்னைக்கு நம்ம 2 பேரும் கிறிஸ்தவரா இருந்திருப்போம். சரியா? நீங்க வாளோட தான் இஸ்லாமியர்கள் வந்தாங்க, மொயிலார்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் பயமுறுத்தி தான், உயிருக்கு பயந்து தான் மாறினாங்க. அப்படின்னா இங்க எல்லாமே இஸ்லாமாக தான் இருந்திருக்கணும். எங்க கோயில் இருந்திருக்கும், எங்க நம்மளுடைய வழிபாடு இருந்திருக்கும்? வாளோடு இருந்தவனுக்கு நம்ம மதம் மாத்த தெரியாதா? இல்ல, அது அப்படியான பார்வை இல்லை இங்க. அதுக்காக இந்து மதத்தில் இருந்து வெளியேறியவர்கள்லாம் இவன் தான் பார்ப்பனர்களால் கோயிலுக்குள் போக முடியல. தீண்டாமை அவமானகரமா பார்த்தது, மக்களால் போற துணிஞ்சவனால் நிக்க முடியல. வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டா, நமக்கு கௌரவம் தேடி போயிட்டாங்க. அது ஒரு காலம். ஆனா என்ன சொல்லலாம், என்னுடைய தனிப்பட்ட பார்வை, கட்சி பார்வை இல்ல, நாம் நின்று இருக்கணுங்க. ஏன்னா அதே கொடுமை இன்று இருக்கு, அதே கொடுமை இன்னும் இருக்கு. நான் திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என் உடன் பிறந்த மாலை போட்டு போவான், 1 மாசம் சாப்பிட மாட்டான், ஒரே வேலை சாப்பிடான்னு சாப்பிடுவான். இப்ப பெரிய பணக்காரா இருப்பான், பெரிய டாக்டர் படிச்சிருப்பான், இல்லைன்னா வக்கீலா இருப்பான், இன்ஜினியரா இருப்பான், பெரும் பணம் அடைத்தனா இருப்பான், துண்டை விரிச்சு கீழே படுத்திருப்பான். 2 மாசம் 3 மாசம் உண்ணாவிரதம் இருந்து பச்சை தண்ணி குடித்து சாப்பிட்டு காலைல கொப்புல வரும், இங்க இருந்து நடந்தே திருச்செந்தூர். எப்படி அர்ப்பணிப்பு, கடவுள் மீதான அர்ப்பணிப்பு, முருகர் மீதான அர்ப்பணிப்பு. காலில் கொப்பளிக்க தெரிய அப்படியே நடந்து போய் கட்டின பொண்டாட்டியை 3 மாசம் பார்க்கற முடிக்கிறது கிடையாது. சொந்த பிள்ளை இருக்குல்ல, பெத்த பிள்ளை, அந்த பெத்த பிள்ளை பெரிய பிள்ளையா இருந்தா முகத்துல முடிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த மாத காலங்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே வராது, வெளியே போய் இருந்துக்கிறோம், இல்லைன்னா வேற வீட்டுல இருந்துக்கிறோம். இல்ல அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. அது எதுக்கு? இறை வழிபாட்டிற்கு, எங்க கடவுளை வணங்குவதற்கு. இதெல்லாம் யாரும் கற்பித்து கொடுக்கல. ஆனா இவனா கற்பித்து கொடுத்து, பொண்டாட்டியை தொடக்கூடாது, பொண்டாட்டி முகத்துல முழிக்க கூடாது, சோற தாளிக்க கூடாது,
பெத்த பிள்ளையை பார்க்கக்கூடாது, நல்லது கெட்டதுக்கு போகக்கூடாது, முழுக்க முருகர் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இத்தனை அர்ப்பணிப்போட நடந்து திருச்செந்தூர் போன உடனே ஒரே ஒரு நிமிடம் இப்படி எட்டி பார்க்க முடியும், பெதட்டில் அடிச்சு பத்தி விட்டுரும். போங்க போங்க வரிசையில போங்க போங்கன்னு. உள்ள இருக்குது யாரு தெரியுமா? அவன் பூண்டாட்டியோட தினம் இருப்பான், அவன் குழந்தையோட தான் இருப்பான், வாயில கட்டுல படுத்திருப்பான். அவனுக்கு டூட்டி தான் ஒன்னு. அது ஒரு 6 காலையில 9 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு போயிருவாங்க, மறுபடியும் 100 வருவாரு. அவருக்கு வேலை, அரசு வேலை மாதிரி. அது அந்த கடவுள் பக்கத்துல இருப்பார். அவர் தான் கடவுளை சாமியை தழுவாரு, கொடுவாரு, எல்லாம் செய்வாரு. இவர் எட்டி பார்க்க முடிய பதில் அடிச்சு போய் சொல்றாரு. இது எனக்கு தீண்டாமையா இல்லையா? தீண்டாமை தான். இது வருவது தீண்டாமை. நான் இப்பவும் சொல்றேன், திருச்செந்தூர் முருகனையோ பழனி முருகனையோ அந்த கற்ப கிரகத்துல போய் ஒரு முறை நான் தொட்டு வணங்கி விட்டு நான் மரணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். என் கடவுளுக்காண்டி, என் பாட்டன் முப்பாட்டனுக்காண்டி நான் கெட்டு பிடித்து ஆற தழுவி எமது சங்க இலக்கியம் பாடுமே, பெரிய புராணம் பாடும், கடவுளை கட்டி தழுவி அவருடைய கால்களில் கண்ணீர் விட்டு மல்கி அழணும், தன் வேதனை கொட்டணும். அப்படி ஒரு கடவுளை நான் கெட்டி அழ முடியுமா? மறுபடியும் செத்து போது நான் தயாரா இருக்கேன். உன் வேதனை என்ன சொல்லும்? உன் கருவறை என்னை அனுமதிக்குமா? உன் கடவுள் என்னை அனுமதிக்கா? நீ என்னை அனுமதிப்பியா? நான் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போயிட்டேன்னு சொல்லு, நீ களவாண்டு போயிருவ சொல்லு, நான் ஏற்கிறேன், நான் களவாணி ஆயிடுவேன். இல்ல நீ கோயிலுக்கு வந்தா ஏதாவது கற்பர் கர்வத்துல வந்தேன்னா ஏதாவது கழட்டிட்டு போயிருவேன், திருடன்னு சொல்லு, நான் ஏற்கிறேன். ஆனா என்ன சொல்லுவ? நீ என்ன சொல்லி வச்சிருக்க? நான் கருவறைக்கு வந்தா தீட்டாயிரும், நான் கடவுளை தொடுவதற்கு அருகதையற்றவன், நான் 1 வருடம் மட்டுமல்ல 50 வருடம் பட்டினி கிடந்தாலும், தீ குளிச்சு செத்தாலும், கல்யாணம் முடிக்காவிட்டாலும், சன்னியாசியாக இருந்தாலும் கருவறைக்குள் வர முடியாது. இல்ல இந்த கருவறை அப்படிங்கிறதுல தம்பி நான் முடிக்கல. இதே நீ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தெருவில் நடக்கக்கூடாது, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இடுப்பில் துண்டு கட்டக்கூடாது, 1000 ஆண்டுகள் முன்பு கோயிலுக்குள்ள வணங்கக்கூடாது, தீண்டாமை. அதனால் நான் மதம் மாறிட்டேன் என்றால் இப்ப இந்த தீண்டாமையிலிருந்து நான் எப்படி வெளியேறுவது? பல லட்சக்கணக்கான என் உடன் பிறந்தவன், என் சித்தப்பா பெரிய மக்கள் ஊரா மாசம் தஞ்சாவூர், திருச்செந்தூர், பழனிக்கு மாலை போட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா ஒருத்தன் கூட 2 நிமிடம் திருச்செந்தூர் முருகன் கோயில பார்க்க நிக்க முடியல. போனவன் பெதடியோட அழிச்சு வெளியே வந்து அங்க இருந்து 1 மாசம் போய். ஆனால் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன அர்ப்பணிப்பை செய்யறான் கடவுளுக்கு. ஒரு நாள் சாப்பிடாம இருப்பானா, அடுத்த நிமிஷம் போய் தேநீர் குடிச்சிட்டு தான் எல்லா வகையான சலுகையோடு இருக்கிறான். சாப்பிடுதான், உண்டுதான், உறங்குதான், எல்லா வகையோடு இருக்கிறான். ஆனா அவனுக்கு மட்டும் அந்த அதிகாரம் கடவுளோடு இருக்கக்கூடியது, கழுவக்கூடியது எனக்கு எப்ப கிடைக்கும் சொல்லுங்க? எப்ப கிடைக்கும்? இல்ல அதுக்குதான் ஆகம விதிப்பலிகள் படிச்சுக்கிடுங்க, அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தை திமுக கொண்டு வந்தது. அர்ச்சகராகி மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் தமிழ் ஓதுவார்கள் நீங்க சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்காங்க. நீங்களும் ஆகம படிங்க, நீங்களும் தமிழ் ஓதுவார் ஆகுங்க, அங்க போங்க, எல்லாம் பண்ணுங்க. எல்லோருக்கும் அந்த இடத்த கடவுளுடைய கற்ப கிரகத்தை போய் எல்லாரும் தொட்டு அனுமதி கொடுக்க. இந்த நாட்டை இருக்கீங்களா நீங்க? இல்ல எல்லாரையும் தொட்டு அனுமதி கொடுத்தா அது கடவுள் சிலையா இருக்காது, அது பப்ளிக் டாய்லெட்டா மாறிடும். ஓ சரி. அப்போ ஒரு கற்ப கிரகம்ங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு. மனிதனை விட கடவுள் புனிதமா, கடவுள் புனிதமா இருக்கிறதுனாலதான் 3 மாசம் உண்ணாவிரதத்துக்கு வர்றீங்க. இல்ல தம்பி, அப்ப நான் கேட்கிறேன் என்னன்னா, அந்த கருவறை இருக்குல்ல, அந்த கருவறையும் அந்த கடவுளையும் உருவாக்கியது யார்? கடவுளை உருவாக்குனது யாருங்கிறது கேள்வி. முட்டையில இருந்து கோழி வந்ததா தம்பி? நான் கருவறையும் கடவுளையும் நான் உருவாக்குன தம்பி, நாங்க உருவாக்கியிருக்க, மனிதன் உருவாக்குனது. அந்த மனிதன் உருவாக்குற போது ஒரு மனிதன் உள்ள இருக்கலாம், இன்னொரு மனிதன் தொட்டலாம் தீட்டுன்னு எப்படின்னு ஏத்துக்கிட முடியும்? கருவறை புனிதமானது, கருவறை மிக மிக புனிதமானது. எங்களுக்கு என்ன சீமன் சொன்னதில்ல, தாயின் கருவறை விட புனிதமானது இல்ல. சரி, அப்படியே உங்களுக்கு பார்வையில் கருவறை புனிதமானது. எப்படி புனிதமான ஒரு இடத்துல பாப்பா மட்டும் உள்ள உட்கார முடிஞ்சது? அதுக்கு அவர் எந்த வகையில் புனிதமானவர் சொல்றேன். அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம் சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. சட்டம் இருக்கு தம்பி, எல்லா சட்டமும் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இல்லாத சட்டமே கிடையாது. அது என்னவாக இருக்கிறது? நேற்று வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள். தமிழில் குடமுழுக்கு ஆகம முறைப்படி நீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமா? ஒரு குடமுழுக்கு என்பதை சரிபாதி தமிழ்ல நீங்க ஓதுவார்களை அனுமதிங்க, அது போல வழக்கம் போல இருக்கிறத நீங்க எந்த மொழியிலையும் நான் நடத்திட்டு போய் தொலைங்க. ஏன்னா அந்த அந்த கோயில் கலசத்துல தமிழ் ஓதுவார்கள் தான் அந்த தீர்த்தத்தை கொண்டு விடணும். அவங்க தீர்த்தத்துல ஓதுவார்கள், தமிழ் ஓதுவார்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே எண்ணிக்கையில சரிபாதி கொடுங்க. சமஸ்கிருத ஓதுவார்கள் 10 பேர்னா அதே போல சரிபாதி தமிழ் ஓதுவார்களை கொடுங்க. இப்படியெல்லாம் நடைமுறையில் இருக்கு. ஆனா அரசு செய்தா? ஒருத்தரையும் அனுமதிப்பதில்லை. ஆனால் தமிழ் குடமுழுக்கு நடத்தப்பட்டு அறிவிக்க மட்டும் வரும். இப்ப விரைவில் நடக்க போகுது சங்கரங்கோயில்ல, நம்ம முப்பாத்தால் ஆவடக்குமதி கோயில்ல குடமுழுக்குன்னு அறிவிச்சு நாம போராட்டம் அடிக்கடி மனு கொடுக்கறதுனாலேயே போராட்டத்தை தடுத்து வச்சிருக்காங்க, அடுத்து தள்ளி வச்சிருக்காங்க. நாம என்ன செய்யறோம்? சரிபாதி
தமிழ்ல ஓதுவார்களை அனுமதிங்க, கோபுர கலசத்தை தமிழ்ல ஓதுவார்களை கொண்டு புனித நீர் ஊற்ற விடுங்க. அது போல கோயில்ல நீங்க சொன்ன இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க. இது சட்டம் இருக்கு, ஆனால் உடனடியாக நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இப்ப நாம நேர்காணல எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போயிருக்கோம் நினைக்கிறேன். இல்ல அதுதான் மத அரசியல் இல்ல, அறிவார்ந்த சமூகம் இதுதான் செய்யும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்கள் கட்சி தொடங்கி அது இப்படித்தான் நடக்கும். நீங்க போகும்போதெல்லாம் இந்த கேள்விகள் இருக்கு பாருங்க, கேள்வி பதில் இருக்குல்ல. நாம ஒண்ணு தொடங்குவோம், ஆனா சரியா போதா இல்லையான்னு தான் பார்க்கணும். ஒண்ணு தொடங்குதோம், நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம்னா சரியா போறோமா தவறா போறோமா, சரியா இருக்கு அப்ப விட்டுருவோம், போய்கிட்டே இருப்போம். நீங்க சீமான் முதலமைச்சர் ஆறாறு ஆகல, ஆனா எமக்கான வழிபாடு, எமது முப்பாட்டன், எமது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம ஏதோ போற போக்குல இவர் சொல்றாரோ அப்படி நம்ம அப்படி சிந்திச்சோம்னா அது தவறு. அதுப்பதான் நம்ம சிந்திக்கணும். இது எங்க இருக்கு அப்படின்னா அங்க போகும்போது தொல்காப்பியத்துல இருக்கு. இது எங்க இருக்கு, இது இங்க இலக்கியத்துல இருக்கு. நமது முன்னோர்கள் இதை வழிபட்டு இருக்கான். நடுகள் வரவா தொல்காப்பியத்துல சிலப்பதிகாரத்துல இருக்கு. சரி, விரை முப்பாட்டன் முருகன் எங்க இருக்காரு, தொல்காப்பியத்துல இருக்காரு. அப்ப அவர் சரியா தானே சொல்றாரு, அவர் போக்குல சொல்லலையே. கிட்டத்தட்ட சீமான் தம்பியோடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, சீமான் முதல்வர் ஆகிட்டா இந்த சர்வலோக பிரச்சனை தீர்ந்துரும், அதாவது சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொல்ற மாதிரிங்க. சீமான் அப்படிங்கிற தனி மனிதர் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு இறுதியான பதிவாக தம்பி, சர்வதேச சிக்கல் என்பது நீங்க நல்லா பாருங்க, அது தமிழன் தான். சர்வதேச பிரச்சனை தமிழன் தான். ஈழ பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 குழந்தைகளை கற்ப பையில இருந்த குழந்தை எடுத்து சிசு எடுத்து அழிச்சான். இப்போ நம்ம வழிபாட்டு மூலமா பேசுறதுனால சொல்றேன், எங்களுக்கு வழிபாடு முருகரை கடந்து, கண்ணனை கடந்து அவர்களாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், அருமை பெருமைக்குரியவர்கள், அவர்களை போற்றுறோம். ஆனால் அவர்களுடைய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர்களெல்லாம் மீண்டெழுந்து நமக்கு ஏதாவது எமது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அது நான் நம்பல. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. யார் எங்களை நம்புவாருன்னா, என்னை போன்று வழியுடைய, எம்மை போன்று துடித்து செத்த அந்த கருவறையில் 10,000 குழந்தைகள் ஈழப்படுகொலையில் செத்தான் பாருங்க, அவன் தான் எமக்கு கடவுள். அவன் பேசியது தமிழன் என்றதாலேயே, தமிழில் பேசியதாலேயே கருவறையிலே கொல்லப்பட்டான். ஆயுதம் தூக்கி போராடியவர்களை கொன்றதில் அவர்கள் போராட்டக்காரர்கள் கொல்லப்படலாம், சாகலாம். பொதுமக்கள் அவர்கள் போராட்டக்காரர்களோடு நின்றார்கள், ஆதரவு கொடுத்தார்கள், அவர்கள் சாகடிக்கப்படலாம். ஆனால் பிஞ்சு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், கருவறையில் இருந்த குழந்தைகள், ஏதுமறியாத பச்சிளம் சிசுக்கள் என்ன பாவம் செய்தது? அவன் தமிழன் வயிற்றில் கருவானதாலேயே, அவன் தமிழச்சி வயிற்றில் பிறந்ததாலேயே கொல்லப்பட்டான். அவன் தமிழன் என்ற சிசுவின் அவனுடைய ஆன்மா, அவனுடைய ஆண்மை உடம்பில் இருந்ததாலே அவன் நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டான். 10,000 குழந்தைகள். இன்று 19 வருடம் ஆயிட்டு. இன்னும் எத்தனை பேர் அறிஞனாக, பெரும் அரசியல்வாதியாக, பெரும் புரட்சியாளனாக, எத்தனை சமூகம் சிறந்தவனாக இருந்திருப்பான். ஆனால் எதுக்காக சாகடிக்கப்பட்டோம், எதுக்காக கருவானோம், எதற்காக பிறந்தோம், எதற்காக செத்தோம் என்று செத்த எமது குழந்தைகள் தான் எமக்கான வழிபாட்டாளர்கள். அவங்களைத்தான் நாங்கள் தினந்தோறும் பூஜிக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மத கோட்பாடுகள், எமது பாட்டன் முருகரோ, நமது நடுகள் வழிபாட்டாரோ, இதெல்லாம் நாம் போற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நாங்கள் தவிப்பதும் போராடுவதும், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு கைகோர்த்து நிற்பதும், இந்த இனத்திற்காக, இந்த மொழிக்காக, தான் யாரென்றே தெரியாத செத்து போன எமது பிள்ளைகளுக்காக இன்று மீண்டும் அவருடைய கனவுகளை, அவர்கள் எங்களோடு நிற்பார்கள். அவருடைய வழி எங்களுடைய வழியும் ஒரே வழி. எங்களுடைய வழியை அவர்கள் உணர்ந்து கொள்வார் என்கிற பெரு நம்பிக்கையோடு தம்பி ஒரு உணர்ச்சியை கேள்வியை கேட்பதால் அருமையோடு பதிவு செய்து மீண்டும் ஒரு தளத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.